வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் டியாஜியோ கார்ஷியோ பற்றி ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். மாலத்தீவில் இருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 கிலோமீட்டர் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு சிறு தீவுகளாக ஒரு 60 தீவுகளுடைய குழுமம் தான் இந்த டியாஜியோ கார்ஷியோ அப்படின்ற ஐலாண்ட். இந்த தீவை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுன்றவங்க மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது ட்ரம்ப் பிப்ரவரி 19ஆம் தேதி இரவு 12 மணிக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்தல பதிவு. இந்த பதிவு எடுத்தீங்க அப்படின்னா, ஐ ஹவ் பீன் டெல்லிங் பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டார்மர் ஆஃப் த யூகே தட் leases are no good when it comes to countries and that he is making a big mistake by entering a 100-year lease with whoever it is that is claiming right title and interest to Diageo Garcia strategically located in the Indian Ocean. Our relationship with the UK is strong and powerful one. It has to be and it has been for many years, but PM Starmer is losing control of the important island by claim of entities never known of before. In our opinion, they are fictitious in nature. Should Iran decide not to make a deal, it may be necessary for the US to use Diageo Garcia and the airfield located in Fairford in order to eradicate a potential attack by a highly unstable and dangerous regime. An attack that would potentially be made on the UK as well as other friendly country. Prime Minister Starmer should not lose control for any reason. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக இப்போது இந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டங்களில் டியாஜியோ கார்ஷியோ அப்படின்ற அந்த சொந்த தீவு மக்களை வெளியேற்றி அது பிரிட்டிஷோடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. இந்த இடம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ். யூகே யூஎஸ்ன்னு அவங்க சொன்னால் கூட இந்த டியாஜியோ கார்ஷியோன்றது பேசிக்கலாக ஒரு அமெரிக்காவுடைய இதுவாக இருந்துச்சு. இதை பிரிட்டிஷ் காலனியாக மொரிஷியஸ் இருக்கிற வரைக்கும் 1965 வரைக்கும் மொரிஷியஸ் பிரிட்டிஷ் காலனியாக இருக்காங்க. மொரிஷியஸோடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் டியாஜியோ கார்ஷியோ. ஹிஸ்ட்ரியை பற்றி இது நம்ம நிறையா தெரியும். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, எல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் சும்மா இது யார் என்னன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த ட்வீட் பதிவில். இதை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தாங்கன்னா, மொரிஷியஸுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்த பிரிட்டிஷ் இந்த தீவுகளை தனியாக பிரித்து BIOT அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க, பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1965 இது தனியாக பிரிச்சுட்டு 68 மொரிஷியஸுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. 67 73 வரைக்கும் இங்கே இருந்த பூர்வகுடி மக்களான சகோஷியன் மக்கள், இந்த சகோஷியன் தான் அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள், அவங்கள இந்த தீவுகள் வெளியேற்றுறாங்க. கிட்டத்தட்ட 2500 பேரை வெளியேற்றுறாங்க. வெளியேற்றி அவங்கள கொண்டு போய் மொரிஷியஸ் மற்றும் செஷல்ஸில் வைக்கிறாங்க. சில 100 பேருக்கு 1000 பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய குடியுரிமையை கொடுத்து அவங்கள பிரிட்டனுக்கு புலம்பெயர வைக்கிறாங்க. இந்த சகாஷியன் பீப்புள் அப்படின்றது அந்த இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் இந்த இந்து மகா சமுத்திரத்தில் தங்களுடைய ஹோல்டு என்றைக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் 1965 யோசிச்சிருக்காங்க. அவனுங்க சும்மா ஒன்று நம்மளை ஒரு 200 வருஷம் ஆளலை. இதுக்கு பின்னாடி அந்த ஜியோ பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது இருக்குது. இந்து மகா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவும் ஒரு குட்டி தீவும் ஒரு 3 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு தீவு இருந்துச்சுன்னா அது ஒரு மூழ்கடிக்க முடியாத விமானம் தாங்கிய போர்க்கப்பல். இதுதான் மிலிட்ரி பாஷையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா. இன்னைக்கும் அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஈரானை தாக்கிறதுக்கு டியாஜியோ கார்ஷியோவில் இருக்கக்கூடிய ஃபேர்ஃபீல்ட் விமான தளம் எங்களுக்கு தேவைப்படுதுன்ட்டு அவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவே இந்த ஒரு குட்டி தீவை அவங்க கண் வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கான கேந்திர முக்கியத்துவம் இருக்குது, இராணுவ ரீதியான மிக மிக முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிறகு இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக மொரிஷியஸ் அரசாங்கம் ICJன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு போகிறாங்க. போன பிறகு 2019 மொரிஷியஸுக்கு ஆதரவாக இந்த தீர்ப்பு வருது. 1961 65 சாகோஸ் தீவுகளை தனியாக பிரித்தது நியாயமாகாது, செல்லாது, இது இந்த காலனி ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரல, டீகாலனைசேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தின பிறகு மொரிஷியஸுக்கு உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் இந்த தீவுகளை மீண்டும் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் UK என்ன பண்ணாங்கன்னா, சில முக்கியமான தொழில்நுட்பங்களுக்காக, அணு ஆயுதம் போன்ற சில முக்கியமான தொழில்நுட்பங்களுக்காக இந்த தீவை அமெரிக்காவுக்கு தரைவாக்குறாங்க, அதாவது லீஸு கொடுக்குறாங்க. ஒருத்தன் ஓனரே கிடையாது, பட் அவனுடைய பவரால் அந்த இடத்த அவன் கைப்பற்றி வைக்கிறான். அவன் இன்னொருத்தனுக்கு லீஸ் கொடுத்துட்டான். அதான் அமெரிக்காவது. அதன் பிறகு தான் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் அப்படின்றது டியாஜியோ கார்ஷியோவில் வருது.
பிறகு இந்த மொரிஷியஸுக்கு ஆதரவாக கிடைச்ச தீர்ப்புக்கு முதல்ல ஆதரவு குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ரொம்ப ஒரு டஃப் ஸ்டாண்டை நம்ம எடுத்தோம், மொரிஷியஸுக்கு ஆதரவு கொடுத்தோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ அப்படின்றத போட்டிருக்கோம். அதன் பிறகு அக்டோபர் 2024 இந்தியா மற்றும் சில முக்கியமான நாடுகளுடைய மீடியேஷன் இதில் நிறைய இருந்துச்சு. இந்திய அரசாங்கம் அதை பற்றி வெளியில் பெருசாக பேசிக்கல, ஏன்னு தெரியல. கியர் ஸ்டார்மர் வந்து, அதாவது யூகேவோட இன்றைய பிரதமர், இதை வந்து அறிவிக்கிறார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 வருஷம் கழிச்சு இந்த சாகோஸ் தீவுகளை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டியாஜோ கார்ஷியா இருக்கக்கூடிய சாகோஸ் தீவுகளை நாங்கள் மொரிஷியஸ்ட்டை மீண்டும் ஒப்படைக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸை 99 வருஷம் நாங்கள் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். ஸோ இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக மேப் எடுத்திங்கன்னா இந்த தீவுகள் அப்படின்றது மொரிஷியஸுக்கு சொந்தம். ஆனால் யூகே என்ன அந்த ஒப்பந்தத்தில் போட்டாங்கன்னா 99 வருஷத்துக்கு இது அமெரிக்காவுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த லீஸ் அக்ரிமெண்ட் அமெரிக்கா இருக்கும், அங்கே அமெரிக்காவுடைய துருப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு இதற்காக மொரிஷியஸுக்கு நிதி உதவி நாங்கள் வழங்குகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சகோஷியன் ரைட்ஸ் அண்ட் ரீசெட்டில்மெண்ட்ஸ், இன்னைக்கும் யூகேல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் நாட்டுக்கு திரும்ப போகணும், தாய்மண் தான், அது யாராக இருந்தாலும் இது வந்து விட்டே கொடுக்க முடியாது, அவங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் ப்ரோக்ராமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யூகே சொன்னது காலனி ஆதிக்கத்தால் அந்த முத்திரை நம்ம மேலே நிறைய இருக்குது, ஸோ அதை அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து இது கொண்டு வரோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸும் நமக்கு தேவைப்படுறதுனால சுமூகமாக பேசி 99 வருஷம் நம்ம லீஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்றது தான். இதில் அவங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி என்ன சொன்னார்னா, the agreement we have reached is the only way to guarantee the long term future of this vital military base. இல்லைன்னா அது என்னைக்கா இருந்தாலும் நம்மளை கையை விட்டு போகும் அப்படின்றது தான். இப்போது இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அக்டோபர் 2024 இந்த அக்ரிமெண்ட் வந்து அறிவிக்கப்பட்ட போது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சொன்னார், இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்பந்தம் அப்படின்ட்டு. மார்க்கோ ரூபியோ யாரு? ட்ரம்ப்போட ஆள். இப்போ ட்ரம்ப் எப்போ மாற்றி பேசுகிறாரு? பிப்ரவரி மாதம். ஸோ அக்டோபர் மாதம் இவங்க ஒத்துக்கிறாங்க, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான அக்ரிமெண்ட், இதை நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு. பட் இவங்க போய் நவம்பர் மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லீஸை கொடுத்தது தவறு, யூகேவுடைய ஸ்டார்மர் வந்து ஓக்கிசம், இந்த இடத்துல அவர் சிக்கி தவிக்கிறாரு, ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத ஒரு தலைவர், நீங்கள் தயவு செய்து இந்த லீஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணுங்க, இது எங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க அப்படின்றது தான். இப்போது இதோடைய என்ன எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2024 இதே மார்க்கோ ரூபியோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஜனவரி 20, 2026 இது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ தான் இந்த கிரீன்லாந்து பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி எண்டில் யூகேவுடைய பிரதமர் ஸ்டார்மர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ட்ரம்ப் வந்து இந்த அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, பிப்ரவரி 17 மீண்டும் ட்ரம்ப் ஒரு பல்ட்டி அடித்து இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த தீவெல்லாம் கொடுக்கக்கூடாது, இது யூகேவோட தீவு, யூகேவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்குது, 2 நாடுகளும் நாங்கள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம், நீ வரக்கூடிய காலங்களையும் நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம். இந்த மாதிரி செயலற்று போய் வலிமையற்று போய் மன வலிமை இல்லாமல் இந்த தீவை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது, உங்கள் நாட்டில் ஓகேசம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஸ்டார்மரை பிலோ த பெல்ட் அடிக்கிறாரு. இப்போது ட்ரம்ப்புக்கு இந்த மெசேஜை இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏன் இருக்குன்னா, ஸ்டார்மருடைய நாற்காலி ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சில முக்கியமான தகவல்கள் ஸ்டார்மரை பற்றி இருக்குது. யூகேல 1.5-2 வருடத்துக்கு மேலே பிரதமராக யாரும் தொடர்ந்ததா சரித்திரமே கிடையாது. இப்போ நம்மளுடைய இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக் அவர்களும் மீண்டும் பதவி வைக்கணும்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் வம்சாவளியில் வந்த ஒரு இஸ்லாமிய பெண் முதல் இஸ்லாமிய பெண் பிரதமராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை இந்த அளவுக்கு பக்காவாக வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய சிஸ்டமே அப்படி தான் இருக்குது. இப்போது டு நாட் கிவ் அவே டியாஜோ கார்ஷியா அப்படின்றத மிகப்பெரிய லெவலில் எடுத்து வச்சிருக்காரு அவர். இப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர்ஸ், B-52 பட் B-1B லான்சர், இந்த 3 பெரிய விமானங்களுமே அணுவாயத்தை வைத்து தாக்கக்கூடிய இந்த 3 விமானங்களுமே தரையிறங்கிறதுக்கான கேப்பபிலிட்டி அப்படின்றது இந்த ஃபேர்ஃபோர்ட், அதாவது டியாஜோ கார்ஷியாவில் இருக்கக்கூடிய இந்த விமான தளத்துக்கு இருக்குது. இதை தவிர அமெரிக்காவுக்கு தேவையான மிக மிக முக்கியமான பங்கர் பஸ்டிங் பாம்ஸில் ஆரம்பித்து ப்ரிஷன் கைடட் மியூனிஷன்ஸ்லேருந்து ஒரு நாட்டை டீப் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய, உலகத்திலே எந்த நாட்டையுமே டீப் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய அளவுக்கான
அந்த இதுவும் அங்கே இருக்குது. இப்போ இந்த குட்டி தீவை நீங்கள் தாக்கணும் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு போர்க்கப்பலை கொண்டு போனால் தான் உண்டு. பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளாக நீங்கள் ஏவுனீங்கன்னா அதை தடுத்து நிறுத்தத்துக்கான சக்தி அமெரிக்காட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களோட சேட்டலைட் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இன்னும் என்னென்ன இருக்குன்றத உலகத்துக்கு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. டியாஜோ கார்சியாவில் அமெரிக்கா என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. ஈவன் அணு ஆயுதங்களை கூட அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பெரிய லாஜிஸ்டிக் ஹப் அது. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இந்த பகுதியில் அதிகமாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த எரிபொருளுமே மிகப்பெரிய லெவலில் இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஈரான்லேருந்து 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஏவுகணையுமே இந்த அமெரிக்காவுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தீவை தாக்க முடியாது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூகேவோட ராயல் ஏர்ஃபோர்ஸோடைய யூஎஸ் B-52 பாம்பர்ஸ் தவிர அவங்களுடைய ஆயுதங்களுமே பெரிய லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இதோடைய பொலிட்டிக்கல் அப்போசிஷன் யூகேல இப்போ ஏன் இதை வந்து ஸ்டாமருக்கு குறிப்பிட்டு அவரை வந்து ஒரு வீக்கான தலைவராக இவர் காமிக்கணும்னு நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய லிபரல் டெமோக்ராட் லீடர் சர் எட்டாவே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்ஸ் என்லெஸ் ஃபிளிப்-ஃப்ளாப்பிங் on the Chagos Island shows why Starmer's approach is doomed to fail. Britain can't rely on the US while Trump is in the White House. ட்ரம்ப்பை நம்பவே முடியாது, ஸ்டாமருக்கு நம்மளுடைய பிரதமருக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்றது தான். அதே மாதிரி அவங்களுடைய ரிஃபார்ம் பார்ட்டியோட தலைவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா Keir Starmer risk alienating our most important ally by giving away the Chagos Island, the worst deal in British history. Starmer must cancel this deal. ஸோ அவங்களுடைய எதிர்கட்சி இதை ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்து ஸ்டாமர் ஏற்கனவே ரொம்ப ஒரு வீக்கான பிரதமர் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய பெர்செப்ஷன், இதை இன்னமும் அதிகப்படுத்தி ஸ்டாமரை இப்போ பதவி விட்டு தூக்கணும். அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆடியம் தான் ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன் தான் இங்கே இருக்கக்கூடிய டியாஜோ கார்சியோ அப்படின்றது. அவங்களுடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எடுத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இது பண்ணுறாங்க, பிரிட்டிஷோட நலத்தை நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூகேவுடைய பப்ளிக் எடுத்தீங்கன்னா ரைட்டு சென்ட்ரல் ரைட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பாகவும், சோகால் இந்த லெஃப்ட் லிபரல்னு சொல்லக்கூடியவங்க ஆமாங்க தப்பு பண்ணிட்டு அந்த காலத்தில் இதை வந்து கொடுத்தணும்னு சொல்லக்கூடிய இதில் இருக்குது. மொரிஷியஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க இதை சர்வதேச நீதிமன்றத்தில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. யூகே ஒன்றும் தானாக கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோடைய இன்ஃப்ளூயன்ஸுமே மொரிஷியஸில் ஓரளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. பட் இந்தியா அதை பக்காவாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டாமினண்ட்டான ரீஜனல் பவர் இந்தியாவுடைய அடிவயிற்று பகுதியிலிருந்து சில 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாலத்தீவு, அங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தீவு, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுடைய மிலிட்ரி ப்ரெசன்ஸ் சைனா விழக்கூடிய டைம் வரைக்கும் இந்தியாவுக்குமே தேவைப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்று சப்போர்ட் பண்ண பிறகு தான் யூகேவே இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ காலனி ஆதிக்கம் இன்னமும் முடிவுக்கு வரல அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல இவங்க எவ்வளோ புஷ் பண்ணுவாங்க அப்படின்றத விட யூகேல இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கீர் ஸ்டார்மரை பதவி விட்டு தூக்குறதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. ட்ரம்ப் தன்னுடைய கார்டை பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்றத அதில் உள்ள இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜ். உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காம கம்பாஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.